ரேஞ்ச் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இங்கே என்ன பண்ணுறாங்க? டான்ஸ் பண்ணுறாங்களா? பிஜேபி எலெக்ஷன் வருதுல, அதனால நம்ம மோதிஜி கையிலே பிடிக்க முடியாது. இத்தனை நாள் நல்லது பண்ண மாட்டாங்க, ஆனால் தேர்தல் பக்கத்தில் வரும்போது மட்டும் நாங்கள் அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், இது பண்ணிக்கிறோம், அது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பண்ணுவாங்க நல்லது. அப்புறமா தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு. நம்ம எப்போ ஸ்டாப் பண்ணணும்? இன்னும் 30 கிலோமீட்டர் ஸ்டாப் பண்ணணும். நான் ரொம்ப நேரம் ஓட்டின்னு தான் இருக்கிறோம். ஆயில் வர சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன், ஏன்னா அப்பப்போ வர வண்டி ஆஃப் ஆகுது. ஆனால் நம்ம ஒன்ஸ் ஆயில் போட்டால் 3000 கிலோமீட்டர் ஓட்டணும். இப்போவே நான் பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் மேலே ஓட்டியாச்சு. இப்போ இதை போகிறதுக்குள்ள 3000 கிலோமீட்டர் ஆகிடும். ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணலான்னு பார்க்கணும். இல்லை என்றால் எங்கன்னா அப்புறம் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை வரும். ஆமாம், இங்கே பாருங்களேன், இந்த பிரிட்ஜு வந்து டேஞ்சரஸான பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஏரி. இங்கும் மண்ணாளிங்கிறாங்க, தண்ணி கம்மியாகிடுச்சு. ஆனால் இங்கே தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால எல்லாம் தெரியுது. தண்ணி வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும், அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்களேன், இந்த இடம் எல்லாம் நின்றுங்கிறாங்க அங்கங்கே. பார்த்தீங்கன்னா நடு காட்டில் போய் கொண்டிருக்கிறோம். அதாவது பின்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு 300 கிலோமீட்ரு, முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஒரு 300 கிலோமீட்ரு. நடுவில் இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிறோம். பக்கத்தில் வந்து எந்த கடைகளும் இல்லை, எந்த ஷாப்ஸோ எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே வந்து டைகர் கிராசிங் ஜோன் அப்படியே சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. ஓ மை காட், நல்லா இருக்குல்ல இந்த செடி, கலராக ரெட்டாக சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், மழை டைம்லலாம் இந்த ரோடெல்லாம் வந்தால் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்போனா ஒரு நாள் இந்த ரோடுக்கு நம்ம எப்போனா ஒரு வாட்டி மழை டைமில் இந்த ரோட்லலாம் வந்தால் இருக்கும் போல். என்ன இது, ஓ மங்கிங்க, ஓ மை காட், இவ்வளோ நேரம் எந்த ஒரு மங்கிங்களும் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மங்கிங்கெல்லாம் ஜம்பிங்கு, அங்கிருந்து இங்கே இங்கிருந்து அங்கேன்னு சொல்லிட்டு. ஓ எவ்வளோ மங்கிங்க, எல்லாம் டிஃப்ரெண்ட் மங்கிங்களாக இருக்குது. குட்டி மங்கீஸ், ஓ எல்லாம் கிராசிங்கு. டே வந்துடாதீங்கடா அப்பா சாமி, டிஃப்ரெண்ட் மங்கி. ஆனால் இந்த மங்கி நல்லா இருக்குது. நண்பா, வண்டி பார்த்தீங்கன்னா போயின்னு ஏறும்போது வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஆகிங்குது, என்னென்னு தெரியலையே. ஏதோ ஸ்மெல் வருது, பெட்ரோல் ஸ்மெல் மாதிரி தான் வருது. பெட்ரோல் ஓகே, என்னன்னு தெரியலையே. வண்டி ஃபஸ்ட்டே கொஞ்சம் அடித்து ஓட்டின மாதிரி இருந்துச்சு. கார்பரேட்டர் க்ளீன் பண்ணும் போல். மெக்கானிக் கடை பக்கத்தில் எங்கேயுமே இல்லையே. நடு ரோட்டில் இப்படி கொடுத்துருக்குது கையே. இப்போ என்ன பண்ணுறது? பெட்ரோல் இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிடலாம். பெட்ரோல் இல்லையா? ஆனால் அதில் மார்க்கில் இருந்துச்சு பெட்ரோல். அதனால தான் ஆஃப் ஆச்சா? ஐயோ பயமாகி போயிடுச்சு ஒரு செகண்டில். இதெல்லாம் ஆன் பண்ணால் 150 ரூபா பெட்ரோல் இருக்க மாதிரி காட்டுச்சு. நல்ல வேலை, நான் வேறு ஏதோ நினச்சேன். என்னப்பா அடிச்சு ஓட்டுது அப்படின்னு பார்த்தா பெட்ரோல் இல்லைன்னா இப்படி ஓடும். அதனால தான் பெட்ரோல் இதுக்கும் நம்ம ஒரு
₹40 பெட்ரோல், ₹40, ₹80, ₹90 பெட்ரோல் வச்சுருக்குறேன். எதுக்கும் ஒரு செகண்ட் பயமாகி போயிடுச்சு. பெட்ரோல் இங்கே இருக்குது. இப்போ இது பெட்ரோல் ஊற்றிட்டு பங்க் எங்கன்னா பக்கத்தில் பார்த்து பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணணும், இல்லைன்னா கஷ்டமாயிடும். இந்த மாதிரி டைமில் தான் இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. எங்கே பெட்ரோல் கீழே போகுது? இப்போடும் பெட்ரோல் வேறு கீழே மேலாம் சிந்திங்குது. அப்பா இப்போ இது ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு பைப் வந்து இருக்கும். அந்த பைப்பு தான் வந்து லீக்கிங்கான ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் கழட்டி ஓப்பன் பண்ணணும். அதனால தான் டூல்ஸ் எதுக்கும் அப்போயே வாங்கி வச்சிட்டேன். இப்போ யூஸ் ஆகுது பாருங்கள் டூல்ஸு. ஆனால் பெட்ரோல் அதுதான் நான் அப்போயே பார்த்தேன். என்னடா இது பெட்ரோல் அப்போ இருந்துச்சாடா, ₹150 பெட்ரோல் இருந்துச்சு. பார்த்தா டக்குன்னு எப்படி காலி ஆயிடுச்சு. நான் பார்த்தா இப்படி தான் காலி ஆகிக்குது. அடனா இப்போ எவ்வளோ வேஸ்ட்டு. இப்போ ஒரு ₹250 பெட்ரோல் வேஸ்ட்டாக போச்சு. கட் ஆகிட்டுக்குது. டேப் வர இல்லை. சரி பெட்ரோல் ஊற்றாமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் போல். எல்லாம் எடுக்கணும். இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு தான் ஓப்பனே பண்ணணும். நைட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இன்னும் ஆகுது. அது என்ன காடில் மாதிரி ஆயிடுச்சுன்னா இன்னும் ஆயிருக்கும். இது வேறு சரி. எடுத்தாச்சு. ஐயோப்போ இங்கே இரு. இங்கே பாருங்க, கரெக்டாக சொன்னால் பைப் ஓப்பன் ஆகிட்டுக்குது. இப்போ பெட்ரோல் தான் வேணுமா இருக்குது. கட் ஆகிடுச்சா என்ன? அட்லீஸ்ட் ஒரு ₹40 பெட்ரோல் இருந்தால் கூட பரவாயில்ல. இது எப்படி கட்டாக இருக்கும்? அப்போ இனிமேல் வண்டி கொஞ்சம் பயத்தில் ஓட்டணும் போல். இது எப்போ கட்டாகனே தெரியாது. டேப் ஒன்று அடிச்சு விடுவோம் எதுக்கும். அப்புறமா அங்கேங்கன்னா பிரச்சனை கஷ்டமாயிரும். இங்கே ஒரு டேப் இருக்குது. அந்த பிளாக் கலர் டேப் வர காலி ஆகிடுச்சு. இந்த டேப் தாங்குமா? ஏதோ ஒன்று. அப்போ ஃபுல் டேங்க் பண்ணாவே பயமாக இருக்குமே. எப்போ இது கழண்டி போகனே தெரியாத மாதிரி இருக்குது.
ஒரு வாட்டி வண்டி சர்வீஸ் விடும்போது நீட்டாக செக் பண்ணிடணும், இல்லைன்னா அப்புறமா கஷ்டம். ஓகே, இது பெட்ரோல் கொஞ்சம் இந்த கூட பரவாயில்லையடா. ஐயோ, இவ்வளோ வச்சு எவ்வளோ தூரம் போகுது? 300 ml இருந்தால் கூட பரவாயில்லையே. லீக் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெட்ரோல் வேஸ்ட்டாக போகுது பாருங்க. பெட்ரோல் மாதிரியே இருக்குது, ஆயில் மாதிரியில் இருக்குது கீழே ஊற்றுனா. ஓகே, லீக் ஆகலை. கொஞ்சம் ஒரு 50 ரூபாய்க்கு இருந்தால் கூட போதும். இப்படியே இருக்கட்டும். தண்ணி தாகமாக இருக்குதுரே. அப்போ ஸ்டார்ட் ஆகும்னு அப்படி செக் பண்ணலாம். பெட்ரோல் இந்த ஷார்ட். ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆகுது. வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதான். மெக்கானிக் இப்படி தான். அது வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் பெட்ரோல் வேணுமே. ஏன்னா பெட்ரோல் பங்க் ரொம்ப தூரம் இருக்குது. அதனால் இது இருக்கும். எங்கள் லோக்கலில் வந்து பிளாக்கில் சேல் பண்ணுறாங்க. அது ஒரு 100 ரூபாய்க்கு சேல் பண்ணிங்கன்னா ஓகே. இது வேறு விஷயம். பெட்ரோல் கொஞ்சம் இருக்குது. இதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் போவோம். அந்த 1 கிலோமீட்டருக்கு பங்க் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். இருந்துச்சுன்னா சந்தோஷம். ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வேறு என்ன விட்டுக்கிறேண்ணா? எதுவும் விடல. சரி போகிறோம். ஏன்னா ஒரு லூஸில் கடை எதனா ஒன்று இருக்கும். அங்கே வெளியே போனால் கூட பரவாயில்ல. ஏன்னா அங்கேருந்து எவ்வளோ கடைக்கு பார்த்தேன் நான். அங்கெல்லாம் ஸ்டாப் ஆகலை. இந்த மாதிரி இடத்துல ஸ்டாப் ஆகிக்குது. வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். இங்கே கடை இங்கே வெளியே வச்சுருப்பாங்க. பெட்ரோல் மெக்கானிக் கடை ஒரு மணி இருக்குது. அதனால தான் போச்சு. வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இங்கே மெக்கானிக் கடையில் வந்திருக்கலாம். ஆயிலுங்க அங்கே கேட்டு பார்க்கலாம். அங்கே இருக்கும். இங்கே ஏடிஎம்மு பெட்ரோல்னா அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம். ஏதோ நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக் கடை பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. வச்சிருப்ப லாபாக தான் இருக்குங்க. ஷெல் பெட்ரோல் பங்க் இங்கே எதிரே. அப்பா சாமி, ஷெல்லில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். பாரத் பெட்ரோல் பங்க் எதனா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பாரத் ஹெச்பியோ. சரி, இப்போதைக்கு ஏதோ ஒரு 200 ரூபா பெட்ரோல் மட்டும் போட்டுன்னு போய் வண்டி ஓட்டிட்டு போகலாம். ஏதோ நல்ல விஷயம் பார்த்தா எல்லாம் பக்கத்தில் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஆடா பாருங்களா, புது பெட்ரோல் பங்க் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ, எங்கள் பெட்ரோல் இவங்கிட்ட கேட்கலாம். எப்படி உட்காந்துக்கிற பாரு. कितना कितना दूर 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 कितना दूर? ये का नहीं है, ये का इधर इधर नहीं, इधर इधर स्ट्राइट. वो शायद तो बिहार में. ओके. ஐயோ, பெட்ரோல் பங்க் இங்கே எங்கும் இல்லையாடா. நல்ல வேலை நினச்சா செஞ்சு விட்டுச்சு. 500 மீட்டர்ஸ் போட்டுக்கிறாங்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டி 500 மீட்டர் இருக்கான். ஏன்னா இவ்வளோ என்னால் சுமந்து தலையில் போடுறது ரொம்ப கஷ்டம் ஆயிடும். ஒரு 1/2 கிலோமீட்டர் சொன்னாங்க. ஆனால் 1/2 கிலோமீட்டர் இல்லை, 1 கிலோமீட்டர் இருக்குது. முடிஞ்சு போச்சு. இருங்க கேட்கலாம் ஆண்டி கிட்ட. पेट्रोल बंक किधर मैम? बंक पेट्रोल बंक. हाँ थैंक्स.
ஆ ஐயோ தள்ளி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/2 கிலோமீட்டர் தள்ளின்னு போகணுமா. அந்த ஒரே ஒரு பின்னுனால இப்போ இவ்வளோ பிரச்சனையா. ஃபோனில் வர சார்ஜ் காலி ஆயிடுச்சு, பவர் பேங்க்கில் சார்ஜ் இல்லை, கேமரா பேட்டரியிலும் சார்ஜ் கம்மியாகிடுச்சு, பெட்ரோலும் காலி ஆகிடுச்சு. என்னடா இது சரி. அரை கிலோமீட்டர்னு சொன்னாங்க, நான் வண்டியிலே 1/2 கிலோமீட்டர் வந்துட்டேண்ணா. இன்னும் பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் போகணும். பெட்ரோல் ஊற்றும் போது பார்த்து தான் ஊற்றணும் போல் ஃபுல்லாக. ஐயோ, நான் என்னவோ வேறு ஏதோ பிரச்சனை பெருசாக ஆகிடுக்குது போல நினச்சேன். அதெல்லாம் இல்லை, எல்லாம் இந்த ஸ்பீட் பிரேக்கரு இதனால தான். பரவாயில்ல, இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அப்படின்னு இல்லை, நம்ம டெலிவரி வேலை பண்ணும்போது நிறைய இந்த மாதிரியெல்லாம் ஆயிருக்கு. வண்டியை ரிப்பேரிக்கு விட்டு 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 நிறைய வாட்டி எங்களுக்கே தெரிஞ்சிச்சு போல் அதில் ஒரு என்னென்ன பிரச்சனை வருது, என்னென்ன மாற்றிருக்கிறோம், என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்னு. ஐயோ வேர்த்துச்சுப்பா. பெட்ரோல் பங்க் வந்தாச்சு, பெட்ரோல் போட்டாச்சு, லீக் ஆகலை. அதனால் எதுக்கும் எக்ஸ்ட்ராக்கு ஒரு 60 ரூபா பெட்ரோல் மட்டும் வச்சுருக்கேன். பெட்ரோல் பார்த்திங்கன்னா 300 ரூபா தான் போட்டிருக்கேன். இப்போ தான் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக ரிலீஃபாக இருக்குது பெட்ரோல் போட்டு மேலே தான். ஓகே பாஸ், நம்ம இப்போ வந்து குஜராத்துக்கு ரீச் ஆகிங்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் நடக்கிறாங்க. என்ன பிரச்சனை? ஓ, மேலெல்லாம் வக்காரச்சன் போய்க்கிறாங்களா? இந்த மாதிரி வக்காரச்சன் பண்ணால் வேறு என்ன பண்ணுவாங்க? ஏன் நம்ம ஊர்லலாம் போலீஸுங்க பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் இருப்பாங்க. சாரி, ரோட்லன்னா எங்கன்னா மெயின் ரோட்ல எங்கெல்லாம் இருப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்தா ஆளே இல்லாத ஏரியாலலாம் இருக்கிறாங்களே போலீஸ்காரங்க. எங்கே பிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இங்கேனா இது வண்டி ரிப்பேர் ஆகிக்குது போல், அதனால பஞ்சர் ஆகிட்டுக்குது. ஓகே பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலி இன்னும் ஒரு ஹவரில் நம்ம வந்து குஜராத்தை நம்ம ரீச் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 6 o'clock வரைங்குது. நம்ம இருட்டுறதுக்குள்ளே போகலான்னு நினச்சோம். பட் அந்த பெட்ரோல் பிரச்சனைலேருந்து நமக்கு இப்போ கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அந்த பெட்ரோல் ப்ராப்ளம் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் போயிருக்கலாம். அங்கேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour எனக்கு லேட் ஆகிவிட்டது. இல்லை என்றால் நம்ம 6 மணிக்கே அங்கே இருந்திருக்கலாம். இன்னும் வந்து இந்த லைட்டு போகிறதுக்குள்ளே, அதாவது வெளிச்சம் போகிறதுக்குள்ளே நம்ம ரீச் ஆகிடணும். ஏன்னா இப்போ நம்ம போகிற ஹைவே வந்து ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரஸான ஹைவே. ஏன்னா ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகிற ஹைவேங்க கூட. ஏன்னா இது வந்து ஒரு காட் செக்ஷன் மாதிரி பாருங்களேன், ஸ்லோப்பாக இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கேயே போடுகிறாங்க. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர வண்டி வந்து நம்மளோட ஹெல்மெட்டுக்கு வந்து அப்படியே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆப்போசிட்டில் வர வண்டியோட லைட் வந்து நம்மளோட ஹெல்மெட்டுக்கு பட்டுச்சுன்னா அது அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கூசுற மாதிரி இருக்குது. அதான் டக்குன்னு வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா இப்போ நம்ம போய் வந்து ஹீல்ஸ் மேலே தான் நம்ம போய்க்கிறோம் பாருங்கள். அதனால கொஞ்சம் டேஞ்சராக தான். அதனால கொஞ்சம் சீக்கிரம் போய் இன்னும் 42 கிலோமீட்டர் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 50 minutes நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதனால் இப்போ நம்ம லாஸ்ட்டாக இறக்கணும் அங்கே தான் இருக்கும். இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல்லாம் போட்டாச்சு, வண்டி இந்த மாதிரி இடத்துல வண்டி ஆஃப் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் ஆகிடும். யாரும் வரவும் மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா டேயில் என்ன பிரச்சனை இல்லை, ஆனால் நைட் தான் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நான் நைட்டு வந்து அதிகமாக வண்டி ஓட்ட மாட்டேன். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னா நம்ம வந்து அங்கே தான் போய் ஆகணும்ன்றதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. காலைல பார்த்தீங்கன்னா அப்போ எடுத்தது இப்போ இன்னும் போய் தான் இருக்கிறேன்.
ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ரோடு வந்து சின்ன சின்ன ரோடுங்களாக சந்து பொந்து அப்படி இப்படி டர்னிங் அப்படி இப்படி நிறைய இருந்ததுனால மட்டும்தான் ரொம்ப லேட்டாக தவிர்த்து நார்மலாக ரோடு ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த ஹைதராபாத் ஹைவே இருந்துச்சுன்னா 400 கிலோமீட்டர் கூட போயிருக்கலாம், 400 to 450 கிலோமீட்டர் கூட போயிருக்கலாம். பட் எல்லாமே கருவாக இருக்கிறதுனால கஷ்டம். கல்லுங்கெல்லாம் சென்டரில் போட்டு வச்சுக்கிறாங்க. மலையை உடச்சி அதுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் காலைல பார்க்க வேண்டியது, நைட்லலாம் பார்த்து ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா ரைட்டில் பார்த்தீங்கன்னா தடுப்பு சேரெல்லாம் எதுவுமே இல்லை. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்டில் வந்து வண்டிக்கு நிப்பாட்டி இந்த அதான் காசெல்லாம் பிடுங்குறது, பொருள் பிடுங்குறது, இந்த மாதிரி ஸ்நாச் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே வரும்போது. பட் என்ன ஆக போதோ தெரில. பட் சீக்கிரம் போயிடலாம். நம்ம லைட் இருக்கிற வரைக்கும் சேஃப் தான், பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சின்ன வண்டிங்கெல்லாம் வரவே வராது. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பெரிய பெரிய ட்ரக்ஸு, லாரிஸு, இந்த மாதிரி வண்டி தான் வந்து இந்த பக்கம் வர்றது அதிகமாக. வீடுங்க கடைங்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஓ மை காட். ஆனால் வரும்போதெல்லாம் கொஞ்சம் அந்த ரோடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே சன் செட் ஆகுறது இப்போ தான் நம்ம பார்த்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் சன்ரைஸ் தான் பார்த்துருப்போம். சன்செட் கூட என்ன நம்ம அது எங்கோ இருக்குது, நம்ம எங்கோ இருக்கிறோம். சின்ன சின்ன கடைங்க வச்சுருக்காங்க பாருங்கள், அங்கங்கே கடைங்க வச்சுருக்காங்க. டீ கடைங்க அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டீ கடைங்கெல்லாம் எனக்கு இந்த மாதிரி கடையிலலாம் குடிக்கிறத விட இந்த வில்லேஜில் வந்து எதனா ஒரு சின்ன குடிசை மாதிரியோ இல்லை இந்த சின்ன சின்ன இந்த சின்ன சின்ன கடை மாதிரி வச்சுருப்பாங்க. இன்னும் அது பார்க்க பழசு மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடாகட்டும் எல்லாமே. ரெண்டு ரோடுக்கும் வந்து ஒரு சென்ட்ரல் எதுவுமே இல்லை. பள்ளங்க வந்து எந்த பக்கம் இருக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது வண்டியிலேருந்து கீழே விழுந்தால் கூட எதுவுமே தெரியாது. இருங்கள் அப்படி கூட இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல், இன்டர்நெட். ஐயோ ஏர்டெல்லு வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏர்டெல் பிஎஸ்என்எல். ஆனால் யாரா எவ்வளோ ஸ்பீடாக வந்துக்குது. போலீஸ்காரர் இந்த எவ்வளோ ஸ்பீடாக வராங்க பாருங்களேன். ஸ்லோவாக வர வேண்டிங்களா, இவங்களே ஸ்பீடாக வராங்க. எல்லோரும் அங்கே சொல்கிறாங்க ஸ்பீடாக வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வாட்டி ஸ்பீடாக தான் அப்படியே மேலே எகிரிடுவாங்க போல், அவ்வளோ ஸ்பீடாக வந்துக்கிறாங்க. ரோடுங்கெல்லாம் எல்லாம் டவுனாக இருக்குது. டவுனும் அப் அண்ட் டவுனாக இருக்குது ரோடு. இந்த ஹெல்மெட் வேறு ஃபஸ்ட்டு கரெக்டாக கேமரா அங்கே நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தா அப்படியே வண்டி ஹெல்மெட்டு லூஸ் ஆனதுனால கீழே 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 இறங்கி போகுது. அப்புறம் சொன்னால அந்த இன்டர்நெட் சொன்னால சிக்னல்லே இல்லைங்க. அந்த அரியார் ஃபோர்ட்டுக்கிட்ட போயிட்டேன்னு. அப்புறம் அங்கிருந்து எப்படி வந்து இது குஜராத் மெயின் ரோடுக்கு போகிறதுன்னு தெரியாமல் நான் லொக்கேஷன் போட்டுங்கிறேன். ஆவே மாட்டேன். அங்கே இருக்கிறவங்கிட்ட கேட்டால் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து நார்த்துக்கு வந்தீங்கன்னா இந்த ஜியோவும் ஏர்டெல்லும் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜியோ வந்து நார்த்தில் இருக்குதுன்றதுக்கு, ஜியோ வந்து நம்ம அம்மானிது ஆன்றதுக்காக நார்த்தில் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி எல்லா பக்கம் வச்சுக்கிறாங்க டவருங்கெல்லாம். ஏன்னா நார்த்தில் வந்து ஜியோ தான் அதிகமாக யூஸ் ஆகுது. எனக்கு இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் நான் ஜியோ வாங்கியிருப்பேன். ஆனால் சவுத்தில் வந்து ஜியோ வந்து அவ்வளோவா இல்லை. ஏர்டெல் தான் சவுத்தில் நல்லா இருக்குது. ஆனால் ஜியோ வந்து நார்த்தில் நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஜம்மு லடாக் இந்த பக்கம்லாம் போகும்போது நம்மளோட ஏர்டெல் ஒர்க் ஆகாமல் தெரியாது. ப்ரீபெய்ட் ஒர்க் ஆகாது, போஸ்ட்பெய்டு தான் ஒர்க் ஆகுமா. அவங்களோட சிம் வாங்கணும். சிம்முக்கு வந்து எவ்வளோ தான் வாங்குறது. ஏன்னா ஒரு ஆதார் கார்டுக்கு வந்து 8 சிம் தான் வாங்கணுமா. நான் ஆல்ரெடி 4 சிம் வாங்கிட்டேன். என்ன ரூல்ஸுன்னு போடுறாங்களோ.
இன்னும் நிறைய இடத்துக்குலாம் போக முடியாது. அப்போது ஒவ்வொரு வாட்டி ஒரு சிம்ங்கிறது தான். சிம் வாங்கினா கூட அதிகமாக யூஸே பண்ணுறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிம் வாங்குகிறோம், ஒன்று தான் ரீசார்ஜ் பண்ணுறோம். ஆனால் நம்ம 2 சிம் வாங்கிட்டா இதுக்கும் ரீசார்ஜ் பண்ணோம், இதுக்கும் ரீசார்ஜ் பண்ண முடியுமா? ஏன்னா ஃபோன் பண்ணுறதே ஒன்றுத்துக்கு தான், ரெண்டுத்துக்கு ரீசார்ஜ் பண்ணால் காசு என்ன ஆகுறது? இதே ஏதோ எமர்ஜென்சினா அப்போ மட்டும் ஏதோ இந்த போஸ்ட்பெய்ட் மாதிரி ஒரு 30-40 ரூபா போட்டுக்கினா அதே வச்சு ஒரு 3 மாதத்துக்கு தான் நல்லாயிருக்கும். போஸ்ட்பெய்ட் வாங்கி தான் கரெக்டாக இருந்திருக்கும் போல். ப்ரீபெய்டு வாங்கி தப்பிட்டேன். பிஎஸ்என்எல் நல்லா இருக்கான்னு பார்த்தா பிஎஸ்என்எல் கூட ஏதோ அங்கங்கே ஏர்டெல்லை விட பிஎஸ்என்எல் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதில் இன்டர்நெட்டே இல்லை. இன்னும் எங்கே போகிறாங்க எல்லாம்? இப்போ ஊர்லேருந்து திரும்ப ரிட்டர்ன் டு ஹோமு. மலைகள் ரோடு நீட்டாக தான் பிரச்சனை இல்லை. அங்கங்கே பள்ளங்க வச்சதுனால தான் வந்து ரொம்பவே இங்கே பாருங்க இந்த மாதிரி பள்ளங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ அங்கிள், நாங்களே சைடில் வந்துக்கிறோம், நீங்கள் எங்களை வந்தால் இடிக்கிற மாதிரி வந்துக்கிறீங்களா? உங்களை என்ன சொல்கிறது? ரொம்ப டவுனாக இருக்குது. நான் எனக்கு இந்த மாதிரிலாம் ரோட்டில் ஓட்டி பழக்கமே இல்லை. நான் எடுத்த உடனே லாங்கு சென்னையில் ஓட்டி தான் பழக்கம் இருக்க தவிர்த்து இந்த மாதிரியெல்லாம் ரோட்டில் ஹீல்ஸில் இதெல்லாம் ஓட்டினது பழக்கமே இல்லை. பழக்கம் இல்லாத ஊருக்கு, பழக்கம் இல்லாத ரோட்டுக்கு புதுசு. ஆனால் கற்றுக்குறோம்ல, அது நம்மளுக்கு புதுசு. ஃபோனில் வர சார்ஜர் ரொம்ப கம்மியாக இருக்குது. டர்னிங் இந்த ரோடு சுற்றத்துக்குள்ளே ஆகிடும் போல டைமு. டவுன் நல்லா தான் இருக்குது. இதே எதனா மார்னிங் ஆச்சுன்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டு சும்மா சல்லுன்னு போயிருக்கலாம். ஆனால் இப்போ போக முடியாது. சன்னு பாருங்கள், நீட்டாக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல செம்மையாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக 2 மலைக்கு நடுவில் சூப்பராக இருக்குது. ஆனால் எங்கே வண்டிங்க வந்தது பின்னாடி? இவ்வளோ ஸ்பீடாக வரீங்க? இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 400 கிலோமீட்டர் ட்ராவல்ஸ். இது தமிழில் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுங்கிறேன். அந்த பெட்ரோல் இருக்குல்ல, அதே தமிழில் வச்சிடலாம், அவ்வளோதான். வண்டி ஸ்லோவாக போனால் கூட இதே, நான் 50லேயே போனால் கூட இதே ஸ்பீடாக போகுது அப்பா டவுனில். ஸ்டார்டிங்கில் பார்த்தா வண்டி நல்லா ஸ்டிஃபாக இருந்துச்சு, எந்த சவுண்டும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திரும்ப அது கட்டான்னு சவுண்டு வர வந்து திரும்ப. ஏன்னா அந்த சவுண்டு வச்சுன்னா நம்ம வண்டி ஓட்டினாவே உங்களுக்கு ஆகாது. ரெஸ்ட்டு எனக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணவே வேண்டும். எனக்கு இல்லை, ஃபீனிக்ஸ்க்கு. கடைங்களும் அங்கங்கே இல்லை, வீடுங்களும் அவ்வளோவா இல்லை, எங்கோ ஒரு பக்கம் தான் வச்சுக்கிறாங்க. எல்லோரும் வேறு ஓவர்டேக் வேறு பண்ண வராங்க. அப்படி லொக்கேஷன் எப்படிப்பா? நீங்கள் போங்க அங்கிள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, அப்புறம் தான் நாங்கள். ஓகே, அவர் இப்படி யூட்டர் பண்ணாங்க பாருங்க. வர்ற மாதிரி தம்பி, வர்ற மாதிரி அங்கிள். இன்னுமே போய்ங்கிறான். இன்னும் ஒரே ஒரு கிலோமீட்டர் தானே வந்துக்கிறேன். இது இறக்கிறதுக்குள்ள இது இல்லாமல் நம்ம வந்து இன்னைக்கு டென்ட் போகிற இடம் வந்து ரொம்ப ஒரு அழகான இடம் மட்டுமே இல்லை, கொஞ்சம் ஆபத்தான இடம். ஆனால் அங்கே போடுறதுக்கு விடுவாங்களான்றது தெரில. ஆனால் அங்கே போட்டால் சன்செட்டு சும்மா வர்ற மாதிரியா இருக்கும் அந்த இடத்துல, பார்க்கலாம். ஐயோ, கோல்டு வேறு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இது ஒரு பிரச்சனையா? நல்லதுயா. 7 o'clock மேலே இந்த க்ளவுஸ் போட்டிருந்தாலும் கோல்டு தான். இந்த ஹில்ஸ் மலைகளுக்கு நடுவில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரா வந்து இந்த பாவு பஜ்ஜி அது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சொன்னது எதனா சப்பாத்தி என்ன வாங்கினாலுமே ஒரு
50 rupees 60 rupees சரி 70 80 rupees அப்படி தான் இருக்கும். குஜராத்தில் என்ன ஃபேமஸ்ன்றது பார்த்துட்டு அங்கெல்லாம் 50 rupeesக்கு நூடுல்ஸு கோபி இதெல்லாம் கிடைக்குமா, அங்கே என்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குன்றது அங்கே நம்ம பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.